இந்திய முத்திரையர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக சமூக நீதி கேட்குறேன்னு சொல்லிட்டு 10.5% கேட்குறாரு. 118 ஜாதி இருக்கிற இடத்துல இவர் ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% கேட்குறது எப்படி சமூக நீதி ஆகும்? இது சமூக அநீதி. இதை எதிர்த்து போராடுவதற்கு இந்த எம்பிசி பட்டியலில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பேரணியாக முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறதா இன்றைக்கி நாங்கள் சிஎம் செல்லில் சொல்லியிருக்கோம். சிஎம் தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு பிறகு சமூக நீதின்னு பேசுகிறார தவிர சமூக அநீதி. அது கட்சி நடத்த மட்டும் அன்புமணிக்கு எல்லாரும் வேணும், ஆனால் இடஒதுக்கீடு மட்டும் அவர் ஜாதிக்கு மட்டும் கேட்குறாரு. இது எப்படி சமூக நீதின்னு எனக்கு தெரியலை. அடுத்ததாக அம்பாசங்கர் கமிஷன், சட்டநாத கமிஷனை பற்றி பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு. அதில் முத்தரையருக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இருக்குது 2 கமிஷன்லேயுமே. இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லலை. அதை தவறான மரியாதைக்குரிய ஆணைமுத்தினுடைய நிகழ்வுகளை அதை தவறாக பகிர்ந்திருக்காரு. தொடர்ந்து தான் சொல்கிறதெல்லாம் உண்மை. அன்புமணி உலகளவிய தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்றோங்கிறது இது வரைக்கும் சேரலை. இதுக்கு பிறகு மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணிக்கு எதிராக எங்களுடைய எம்பிசி பட்டியலில் உள்ள எல்லா இனமும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு எதிராக போராட தயாராகிட்டோங்கிறத எச்சரிக்கை கொடுக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இதை மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அவர் எந்த அளவுக்கு இதை ஒரு வேகமாக எடுத்துக்கிறாங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும். முதலமைச்சரை அலட்சியப்படுத்தினார்னா கோட்டையை நோக்கி பேரணியாக வருவதற்கு அவர் தான் தேதி குறித்து கொடுக்கணும். இதை முதலமைச்சருக்கு தகவலாக கொடுக்குறோங்க. இல்லை, அதுக்கு தான் இப்போ நான் தகவலை சொல்கிறேன். அவரும் சேர்ந்து பண்ணுறாருன்னா அவரை எதுக்கவும் நாங்கள் தயாராகிட்டோங்கிறது தானே எங்களுடைய முடிவு. இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். யார் இதுக்கு குறுக்க வந்தாலும், எங்களுடைய இன வளர்ச்சிக்கு யார் குறுக்க வந்தாலும் அவர்களை எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதை எச்சரிக்கை தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ அவருடைய ஆஃபீஸுக்கு தானே வந்திருக்கோம். நாங்கள் அது தெரிஞ்சுக்கணும். அவர் இப்போ தெரிஞ்சுக்குவார். இப்போ நாங்கள் தான் கொடுத்துருக்கோமே, அதை தெரியப்படுத்த தானே வந்திருக்கோம். நாங்கள் வன்னியர்கள் வட மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்காங்க. தென் மாவட்டங்களில் நாங்கள் இல்லாத ஊரே இல்லை. இன்றைக்கி 40 தொகுதியை வெற்றியை நிச்சயிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது முத்திரையரால் தான் இருக்குது கட்சியை. எங்களுடைய ஓட்டை வாங்கி தான் அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பங்கு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் எங்களுடைய மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கான உரிமையை இது வரைக்கும் விட்டு கொடுத்துட்டோம். இனி விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அன்புமணி சொல்கிற மாதிரி அந்த பட்டியலில் இவர் தான் அதிகம்னு கிடையாது. அதில் இவரை விட அதிகமாக இருக்கிறது முத்திரையர் சமூகம் தான். ஆகவே முத்திரையர் சமூகத்துக்கு தான் இந்த உரிமைகள் எல்லாமே போய் சேரணும். முதலமைச்சருக்கு எதிராக ஒன்று சேருவோம். எங்களோட உரிமை